ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. துக்கம் எதற்காக? இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற சினிமா படம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன்பு அவர் உணர்ந்த கெத்செமனே வியாகுலங்களை மிக மிக உணர்ச்சி பூர்வமாக சித்தரித்தது. அது லட்சக்கணக்கானோரை அழ வைத்தது. ஆனால் அந்த படம் உணர்ச்சி வசப்படுத்தும் காட்சிகளை கொண்டிருந்ததால் பலர் அழுதனர். ஆனால் கர்த்தராகிய இயேசு அடைந்த வியாகுலங்களை நினைத்து நாம் பரிதாபப்பட வேண்டும் என்றோ அவருக்காக பரிதபிக்க வேண்டும் என்றோ வேதம் எதிர்பார்க்கவில்லை. வியாகுல வியாழன் ஆசரிப்பு நாளில் துக்க முக இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே தோட்டத்து வியாகுல சூழ்நிலைகளை விளக்கும் ஆராதனையில் ஜனங்கள் பங்கேற்கின்றனர். சோகமான பாடல்கள், சோகமான ஜபங்கள், சோகமான பிரசங்கங்கள் என கூடி வந்தோர் ஒரு துக்க சூழ்நிலையில் காணப்படுகின்றனர். சில மணி நேரம் விவிதம் ஒரு துக்க சூழ்நிலையில் பங்கு பெறுவதை அநேகர் இயேசுவுக்காக காண்பிக்கும் ஒரு உணர்வு பூர்வ பக்தியாக எண்ணுகின்றனர். பொதுவாக மனிதன் தன்னுடைய துன்பங்களை எண்ணி சுய பரிதாபம் கொள்ளுவான். இல்லை என்றால் மற்றவர்களின் மிக அதிக துன்ப நிலையை நினைத்து பரிதாபம் கொள்ளுவான். ஆனால் வேதாகமம் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் நாம் மிக அதிகமாக துக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அழுகையோடு புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடம் திரும்புகள் என்று கர்த்தர் கூறுகின்றார். நம்முடைய கஷ்டங்கள் நம்மை அழ வைக்கலாம், நம்முடைய துன்பங்கள் நம்மை கண்ணீர் விட வைக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்ற நம்முடைய பாவ நிலைமைதான் நம்மை துக்கப்படுத்தும் காரணங்களில் முதலாவது வர வேண்டும். ஒருவருடைய பாவ நிலைமைதான் எத்தனை பக்தி இருந்தாலும் தேவ நன்மைகளை பெறாதபடிக்கு தடையா இருக்கிறது. பாவ நிலைமைதான் எத்தனைதான் பக்தி வழிபாடுகள் செய்தாலும் தேவ கோபாக்கினைக்கு வழிவகுக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு வியாகுலங்களை அனுபவித்தார். எந்த நோக்கத்திற்காக இயேசு சிலுவை பாடுகளை ஏற்றாரோ அந்த நோக்கத்தை குறித்து கவலைப்படாமல் அவருடைய பாடுகளுக்காக பரிதாபப்படுவது தேவனுக்கு ஏற்ற பக்தி அல்ல. நமக்காக பாடுகளை சகித்தவரை நமக்குள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை பாடுகளினால் வரும் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி ஆவதே தேவன் எதிர்பார்க்கும் பக்தி. அதற்கு பதிலாக நாம் இயேசுவின் பாடுகளின் கோரத்தை எவ்வளவுதான் நினைத்து துக்கப்பட்டாலும் பரிதபித்தாலும் அதனால் எந்தவித நன்மையும் இல்லை. சிந்தனைக்கு: கர்த்தருக்காக அழுவதற்கு அநேகர் உண்டு, கர்த்தரை சந்தோஷப்படுத்த ஒரு சிலரே உண்டு. கர்த்தருக்காக அழுவதற்கு அநேகர் உண்டு, கர்த்தரை சந்தோஷப்படுத்த ஒரு சிலரே உண்டு.